ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சேமியா உப்புமா செய்யலாம் ஈஸியாக. நமக்கு மாவு இல்லை அப்படின்னா நமக்கு வெள்ளரை உப்புமா தான் செய்யணும்னு இல்லை, சேமியா உப்புமா செய்யலாம். அதுக்கு ஒரு வாணால் வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க, எண்ணெய் போட்டுக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கடுகு பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கடுகு கடலப்பருப்பு நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம ஆனியன் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நீங்கள் வேணும்னா வரமிளகா போட்டுக்கலாம். போட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 1 டம்ளர் சேமியாவுக்கு 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம சேமியா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சேமியாவை போட்டுக்கலாம். 2 டம்ளர் சேமியா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணி எல்லாம் அளந்து ஊற்றியாச்சு. இப்போ நம்ம மல்லித்தலை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் போட்டுக்கலாம். இதுவும் நல்லா சேர்ந்து எல்லாமே கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம சேமியாவை போட்டுக்கலாம். வெங்காயமும் நல்லா வெந்துருச்சு, நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம சேமியா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சேமியாவை இதில் போட்டுக்கலாம். இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா கிளறி விடுங்க. சேமியா நம்ம போட்டுட்டோம், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம எடுத்து பார்த்தோம்னா சூப்பரான சேமியா உப்புமா ரெடி ஆகிடும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். சேமியாவும் நல்லா வெந்துருச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சேமியா உப்புமா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.